ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் நண்பன் சக்தி சரவணன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்னு எல்லாருக்குமே தெரியும். ஜனநாயகன் படத்துடைய அப்டேட் தான் இந்த வீடியோ. ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு நம்ம எதிர்பார்ப்போட இருந்தோம். ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம தளபதியோட ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா இருக்கும்ட்டு. ஏன்னா தளபதியுடைய கடைசி படம் இது. இந்த படத்துக்கு வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம். ஏன்னா தளபதினாலே என்னைக்குமே நம்மளுக்கு கொண்டாட்டம் தான். பட் இந்த பொங்கல் கொண்டாட்டம் வேற ஒரு பக்கம் சேர்ந்து செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருக்க போதுங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து சான்றிதழ், சென்சார் சான்றிதழ் வழங்கவே இல்லை. காரணம், அந்த படத்துல சில சீன்ஸுகள் உட்பட்டு நிபந்தனைகள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுல வந்து கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதை வந்து நம்ம படக்குழு வந்து ஓகே அப்படின்றத பண்ணாம அவங்க வந்து அந்த படக்குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உச்சநீதிமன்றத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு வழக்கை வந்து தொடர்ந்து கோரிக்கையிட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையின்படி அது வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து டெல்லி உயர் நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. உயர் நீதிமன்றத்துல என்ன வந்து சொல்லிட்டாங்கன்னா, சில பரப்புகள் வந்து நம்மளுக்கு நிறைய வந்தது வதந்திகள். என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தையே டோட்டலா பேன் பண்ணிட்டாங்க. ஐயோ, தளபதி படம் வராதா, என்னடா இது அப்படின்ற நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் எதிர்பார்த்துட்டோம். எனக்கே கொஞ்சம் பயமா தான் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் தளபதியுடைய ஒரு ரசிகன் தான். பட் அந்த படம் என்னடா திடீர்னு வராதா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா தளபதியுடைய கடைசி தருணம், கடைசி படம். அவர் வந்து இதுக்கப்புறம் நம்ம அவரை ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது. ஏன்னா அது எவர் கிரீன்ங்க அந்த மனுஷன். அவருடைய ஆக்டிங், அவருடைய ஸ்கில்ஸ், அவருடைய ஸ்டைலு எல்லாமே இந்த வயசுலயும் ஒரு மனுஷன் வந்து வேற லெவல்ல டான்ஸ் ஆடுறாருன்னா அது நம்ம தளபதியால மட்டும்தான் முடியும். நம்ம அண்ணனுடைய படம் ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொங்கலுக்கு வேற லெவல்ல இருக்கும். பயங்கரமான செலிப்ரேஷன். நம்ம தமிழர்களுடைய எல்லாருடைய செலிப்ரேஷனும் வேற லெவல்ல இருக்கும். பேன் இந்தியா ஃபுல்லா கொண்டாட வேண்டிய ஒரு படமா இருக்கும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புடைய ரிலீஸ் டேட் நம்மளுக்கு ஒரு சஸ்பென்ஸாவே ஆயிடுச்சு. அதுவும் 9ஆம் தேதியிலிருந்து டில் நவ் 14, 15 அது வரைக்குமே நம்மளுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. இவங்க உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் உயர் நீதிமன்றத்துல கேஸ் வந்து போயிட்டே இருந்ததுல திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படும். படத்தெல்லாம் நாங்க பேன் பண்ணல, சென்சார் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கப்படும். ஆனா வந்து இந்த வழக்கை வந்து 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதனால படக்குழுவுக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ரசிகர்கள் நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு. படம் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது நண்பர்களே. நம்ம மனசை நம்ம தான் தேத்திக்கணும். பட் என்னைக்கா இருந்தாலும் தளபதி படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். ஏன்னா வந்து என்னைக்கா இருந்தாலும் தளபதி படம் ரிலீஸ் ஆகிதான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் வந்து சொன்ன வதந்தி வந்து பாத்தீங்கன்னா படம் பேன் ஆயிடுச்சு, படம் வந்து இதுக்கப்புறம் தளபதி படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியான வதந்திகள்லாம் வந்துச்சு. அது பெரும் கஷ்டத்தையும் நம்மளை ஏற்பட்டுச்சு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து உண்மை இல்லை, நம்ப வேண்டாம். படத்துக்கு சென்சார் வழங்குவோம், நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சில சீன்ஸை நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம படக்குழு வந்து உச்சநீதிமன்றத்துல அதுக்கு ஒரு மேல்முறையீடு செஞ்சு ஒரு வழக்கை வந்து கொண்டு வந்ததுக்கு பிறகு அது வந்து அவங்க ஒத்து வரல. உச்ச நீதிமன்றத்துல இருந்து உயர் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வந்து சில நீங்க விஷயங்களை மாத்திட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படக்குழு அதை மாத்திருக்கோம், நாமளும் நம்பிட்டு இருக்கோம். படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் நம்மளும் அவளோட எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பட் படம் ரிலீஸ் ஆகல. எங்களுக்கும் ஒரு மன வருத்தம். தளபதி உடைய படம் லாஸ்ட் கடைசி படம் செலிப்ரேஷனோட, பொங்கல் செலிப்ரேஷனோட படத்தை பார்க்கணுன்ட்டு. பட் பொங்கலுக்கு படம் ரிலீஸ் இல்லை நண்பர்களே. மன்னிக்கணும். அது வந்து காலதாமதம் ஆயிடுச்சு. வழக்கு தொடர்ந்ததுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்துச்சு. தளபதி சொன்ன ஒரு டைலாக் தான் நண்பர்களே, நம்ம நம்மள 4 பேர் எதுக்குறாங்கன்னா நம்ம அப்போ முன்னேற்ற பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. அதுதான் உண்மை. அவர் முன்னேற்ற பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அவருடைய உழைப்பு, அவருடைய நீதி, நேர்மை கண்டிப்பா ஜெயிக்கும். அவர் வந்து கண்டிப்பா வெல்வார். இந்த படம் வெளியாகும். இது வந்து அவருக்கு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, இது அரசியலுக்கான ஒரு சப்போர்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க படத்துடைய சப்போர்ட். தளபதியுடைய படம் எப்படா வெளியே வரும், எப்படா வெளியே வரும், எப்படியோ இப்படி ஒரு 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 தாய் வந்து எப்படி வந்து கர்ப்பத்துல வந்து குழந்தைய எப்படி வெளியே எடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆவலோட எப்படி அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களோ, அந்த தாய் அந்த குடும்பம் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படா வெளியே வரும், அந்த படத்தை எப்படா பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வெளியே வரும். ஆனா கொஞ்சம் காலதாமதம் ஆகும் என்று அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வமா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா படம் வெளியே வரும். நம்ம எல்லாம் ஹாப்பியா பார்ப்போம்.
தளபதி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாங்க நம்ம எல்லாத்துக்குமே செலிப்ரேஷன். தீபாவளி, பொங்கல், ஹாப்பி நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் அண்ட் வந்து ரம்ஜான், எவ்ரி திங் அன்னைக்கு அந்த ஒன் டே நம்மளுக்கு தளபதி செலிப்ரேஷன் தான். அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மீண்டும் சந்திப்போம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய், தேங்க்யூ, see you.